الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. كتاب عيادة المريض وتشجيع الميت. الصلاة على الميت وحضور دفنه والمكث عند قبره بعد دفنه. عن البراء بن عازب رضي الله عنه قال: أمرنا رسول الله صلى الله عليه وسلم بعيادة المريض واتباع الجنائز وتشميت العاطس وإبرار المقسم ونصر المظلوم وإجابة الداعي وإفشاء السلام. متفق عليه. வினைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 144வது பாடம். நோயாளியை நலம் விசாரித்தல் என்ற தலைப்பில் வரக்கூடிய பாடங்கள். நோயாளியை நலம் விசாரித்தல், ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல், தும்மியவருக்கு பதில் கூறுதல், நீதியை பேணுதல், அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவுதல், விருந்திற்கு அழைத்தால் செல்லுதல், சலாமை பரப்புதல் ஆகியவற்றை என்ற தலைப்பில் பார்க்கக்கூடிய முதல் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டார்கள், நோயாளியை சென்று அவருடைய நலன் விசாரிப்பதும், அதை போல ஜனாசாவில் கலந்து கொள்வதும், தும்மியவருக்கு பதில் கூறுவதும், சத்தியம் செய்து விட்டார் என்றால் ஒருவர் அந்த சத்தியத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் உதவுவதும், அதே போல அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவிகரமாக இருப்பதும், விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்தை ஏற்றுக்கொள்வதும், சலாமை பரப்புவதும். இங்கு இந்த தலைப்பில் நாம பார்க்கக்கூடிய விஷயம், முதல் விஷயம் இயாதத்துல் மரீத், நோயாளியை சந்திக்கக்கூடிய தலைப்பு. அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை எல்லா விதமான விஷயத்திலும் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு நெறிமுறையும் அதே போல சில ஆதாபங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இதன் மூலமாக ஒரு மனிதன் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதுமே மனிதன் தனிமையாக அவன் உணர மாட்டான். ஒரு முஸ்லிம் சமுதாயம் இருக்கும் பொழுது, ஒரு முஸ்லிம் மக்கள் இருக்கும் பொழுது, அந்த முஸ்லிமுடைய அந்த லொக்காலிட்டி, அதனுடைய சொசைட்டியில சில கடமைகள் எல்லா முஸ்லிம்கள் மீது ஆகிவிடுகின்றது. அதில் ஒன்றுதான் என்ன? நோயாளியை சென்று அவருக்கு நலம் விசாரிப்பதும், அவரை போய் சந்திப்பதும். நோயாளியை சந்திப்பது என்பது பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இது ஃபர்து கிஃபாயா, இது என்ன? கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஃபர்து கிஃபாயா என்று சொல்லும் பொழுது பொதுவாக கடமையான விஷயங்கள் பார்க்கும் பொழுது சட்டத்துல 2 வகையாகும். ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய அந்த கடமை. எப்படி தொழுகை, ஐவேளை தொழுகை நம் மீது ஒவ்வொரு மீது கடமையாக இருக்கின்றது. அது இரண்டாவது ஃபர்து அல்லது கடமையான விஷயங்கள் பார்க்கும் பொழுது சிலர் அதை செய்து விட்டார் என்றால் மற்றவர்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள், மற்றவர்கள் குற்றவாளியாக ஆக மாட்டார்கள். எடுத்துக்காட்டாக ஜனாசா தொழுகையை கலந்து கொள்வதும், ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதும், மழைக்கு வேண்டி தொழுவதும், அதே போல சில நாள்தோறும் நடந்த இஷாவுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய குனூத் நாசிலா, இதெல்லாம் என்ன? ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஃபர்து கிஃபாயாவாக இருக்கக்கூடிய. இப்படி ஒரு நோயாளியை போய் சந்திப்பது என்பது இது என்ன? சிலர் செய்து விட்டார் என்றால் மற்றவர்கள் மீது குற்றம் பிடிக்கப்படும். இல்லை, யாருமே செய்யலாம், அங்க இருக்கக்கூடிய அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவர்களும் என்ன? ஒரு குற்றவாளியாக அல்லாஹ் தஆலாவிடம் இருக்கக்கூடியவராக ஆகின்றார். ஆகையால்தான் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் மீது கடமை என்ன? அவர் உடம்பு சரியில்லை, நோயாளியாக இருந்தா நாம அவரை போய் சந்தித்து அவருடைய நலத்தை நாம் விசாரிப்பது என்பது என்ன? நம் மீது கடமையாகி விடுகிறது. நாம் மாஹோல்ல இருக்கின்றோம், நம்ம மொஹல்லாவில் இருக்கின்றால் உறவினர்கள் உற்றார்கள் நம்ம போய் சந்திக்கிறோம். இப்படி ஆனால் நம்முடைய மொஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் உடம்பு சரியில்லை, 2-3 நாள் பள்ளிவாசலுக்கு வரல என்று இருக்கும் பொழுது அவரை சென்று அல்லது அவரை பற்றி அறிந்து கொள்வது என்பது, அறிய வேண்டும் என்பது இந்த நம்ம சேரக்கூடிய மக்கள் ஃபர்து கிஃபாயாவா ஆகிவிடுகின்றது. இது நமக்கு இந்த வசனம், இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத் தருகின்றது. அமரானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளிட்டார்கள் என்று சஹாபாக்கள் அங்கு பதிவு செய்யறாங்க. இப்போ இங்கு என்ன விஷயங்கள் அங்கு போய் செய்ய வேண்டும்? ஒரு நோயாளி போய் சந்திக்கிறேன்னா
அதற்கு என்ன சில ஆதாபுகளும் சில ஒழுக்கங்கள் பார்க்கும் பொழுது, முதல் சென்று அவருக்கு நலன் விசாரிப்பதும், அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்பதும், அவருக்காக துவா செய்யணும். அவருக்காக நாம துவா செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டு நிறைய துவா இருக்கு. அஸ்அலுல்லாஹ் அதீம் ரப்பல் அர்ஷில் கரீம் ஐ யஷ்ஃபியக். அல்லாஹு தஆலாவுடைய அந்த மகத்துவமிக்க அல்லாஹு தாலாவுடைய பெயரை கொண்டு உங்களிடம் அல்லாஹு தாலாவிடம் நான் பிரார்த்தனை செய்கின்றேன், அல்லாஹ் உங்களுக்கு குணப்படுத்துவானாக. அல்லது குறைந்தபட்சம் நம்முடைய தமிழ் வாக்குறதுல நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம், அல்லாஹ் உங்களுக்கு பூர்ண குணத்தை கொடுப்பானாக, நிவாரணத்தை கொடுப்பானாக, நல்ல விதமாக சிறந்த ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கையை கொடுப்பானாக என்று நாம மனம் விட்டு நம்ம துவா செய்யணும். கண்டிப்பாக நம்ம மக்கள் வெளியில நம்ம துவா செய்வோம். ஆனால் நோயாளிக்கு அவர் இப்பொழுது என்ன, யாராவது துவா செய்ய மாட்டாங்களா, யாராவது சில விஷயங்கள் என்னிடம் நல்ல வார்த்தையை பேச மாட்டாங்களா, எனக்கு ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்கள் என்று ஒவ்வொருவரும் அந்த தருணத்தில் இருக்கும் பொழுது உணரக்கூடியவர்கள் தான். இப்ப அவருக்கு முன்னாலே நம்ம என்ன செய்யணும், துவா செய்யணும். அவருக்கு துவா செய்யப்படுகின்றது என்று அவர் உணர வேண்டும். என்னுடைய தெரிந்தவர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, வந்து பார்த்து விட்டு எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு எனக்கு முன்னால் என்ன செய்யறாங்க, துவா செய்யறாங்க என்ற அந்த உறுதி அவருக்கு, அந்த நம்பிக்கை வரும் பொழுது அதிலே அவருக்கு பாதி குணமாயிடும். ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடென்ட் அவருக்கு வந்துவிடும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, அவருடைய மற்ற விஷயங்கள் அவருக்கு ஏதாவது தேவை இருக்கா, அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கோ அல்லது அவருடைய செலவுகளுக்கோ ஏதாவது நமக்கு தெரியுது, இவர் கொஞ்சம் சிரமமாக இருக்கு, இவருடைய பொருளாதாரம், இவருடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் சிரமமாக இருக்கு, நம்ம கேட்கணும். கேட்டு நம்மால் முடிந்த வரைக்கும் இல்லை என்றால் அந்த விஷயத்தை ஒரு மஹல்லாவாசிகள் நம்ம சேர்ந்த பள்ளிவாசல சேரணும், இது மாதிரி கேட்டங்க, இது மாதிரி அவருக்கு பிரச்சனை இருக்கு, நம்ம ஏதாவது சேர்ந்தவருக்கு ஒரு உதவி செய்யலாம் என்ற அந்த ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதே போல நான்காவது விஷயம் மிக முக்கியமானது பார்க்கும் பொழுது, அவருடைய தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்கணும். இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். எப்படி தொழுகலாம் கரெக்டா, தொழுக முடியுதா, உதவி செய்து கொள்றீங்களா அல்லது என்ன என்று நம்ம கேட்க வேண்டும். இதுதான் நம்ம கேட்கறது கிடையாது. என்ன நினைக்கிறோம், போய் கேட்கும் பொழுது என்ன அவருக்கு சிரமமாகுமே, இப்போ இந்த நிலையில அவர் போய் கேட்டு தொழுகை வைக்க வேண்டும் என்று அவசியம் என்ற ஒரு எண்ணம் வருகின்றது. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அவருக்கு காசு கொடுத்து உதவுவதை விட, அவருக்கு துவா செய்ய அவருக்கு உதவுவதை விட, அவர் மீது இருக்கக்கூடிய கடமை அதை நினைவுபடுத்தி, உங்களுக்கு இது மாதிரி மார்க்கம் சலுகை கொடுத்திருக்கு, உங்களால உட்கார தொழ முடியாதா, படுத்து தொழுங்க, உங்களால உதவு செய்ய முடியாது இருக்கிற நிலை இருக்க யாராவது உதவு செய்து விடலாம், அப்படியும் அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இருந்தா நீங்க தயமம் செய்யுங்க, மார்க்கம் இவ்வளவு சலுகை கொடுத்திருக்கு என்று நாம அவருக்கு நினைவுபடுத்த வேண்டும். நீங்க உங்களுக்கு அசுத்தமாக அப்பப்போ சிறுநீர் வந்து விடுகின்றது, அது சுத்தம் இல்லையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க அதே நிலையில உது செய்து விட்டு தொழுக, அல்லாஹ் உங்களுடைய பலவீனத்தையும் உங்களுடைய விஷயத்தை அறிகின்ற என்று நம்ம தெரியப்படுத்தினால்தான். ஆனால் தொழுகை எக்காரத்து கொண்டு விட்டுறாதீங்க என்று தெரியப்படுத்த வேண்டும். அதே போல அவர்கள் சென்று நம்ம செய்யும் பொழுது அவரை பார்த்து நம்ம நேற்றை விட இந்த சிறப்பாக இருக்கிறீங்க என்று நமக்கு தெரியப்படுத்தணும். அவருடைய நிலை எப்படி இருந்தாலும் நேற்றை விட இன்று சிறந்ததாக இருக்கின்றேன் என்று சொல்வது என்ன, இது பொய்யாகாது. எப்படி பொய்யாகாது, நேற்று அவர் ஹயாத்தாக இருந்ததுனால அவரால் தொழுகை தொழ முடிஞ்சது, அவரால் அந்த கடமையை நிறைவேற்ற முடிஞ்சது. அப்போ நேற்றை விட இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு ஆழ்க்கை எல்லாத்துல கொடுத்திருக்கான், மூச்சு விடக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். உங்களுடைய அமல்களுடைய இந்த பயணம் இன்னும் இருக்கு, முடிவடையல. அப்போ நேற்றை விட உங்களுக்கு இப்போ சிறந்ததாக இருக்கு என்ற அந்த விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த மனிதருக்கு என்ன ஒரு உறுதி ஏற்படும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு சேர்ந்து ஒரு சமுதாயமாக வாழக்கூடிய சில கட்டமைப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறியிருக்கின்றார். அதில் ஒன்றுதான் இங்கு நோயாளியை போய் சந்தித்து வருவது. இது நமக்கு பார்க்க வேண்டும். அதே போல இந்த நேரத்துல நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, திக்ரு செய்யுங்க, முடிந்தா குர்ஆனை ஓதுவதற்காக முயற்சி செய்யுங்க. எவ்வளவு முடியுமோ நீங்க அல்லாஹு தஆலாவை நினைவுபடுத்தக்கூடிய விஷயத்தை நீங்க ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த சிந்தனை இருக்கு, அல்லாஹு தஆலாவுடைய உதவி கிடைக்கும் என்ற அந்த ஆதரவு இருக்கும் பொழுது கண்டிப்பாக மனிதன் என்ன அவனுடைய உள்ளம் உருகும், மார்க்கத்துடைய விஷயத்தில் அவனுக்கு ஈடுபாடு ஏற்படும். இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அவருடைய வரக்கூடிய காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. நாம் என்ன செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ் போறோம், போய் அவருக்கு பழமோ அல்லது மற்ற என்னென்ன விஷயங்களை எடுத்து கொடுக்குறோம், அவங்களுக்கு எல்லாம் செய்தும் துவா செஞ்சுட்டு வரோம்.
ஆனா தொழுகையுடைய விஷயத்தை பற்றி கேட்பது கிடையாது. அவருடைய சுத்தத்துடைய விஷயங்களை பற்றி நாம் கேட்பது கிடையாது. அன்புக்குரியவர்களே, அதை நாம் நினைவுபடுத்துவது என்பது ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு நாம் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. நமக்கு மூச்சு இருக்கும் வரை தொழுகை என்பது என்ன? அது விதிவிலக்கு கிடையாது. விதிவிலக்கு கிடையாது. சிறு குழந்தைகளுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். ஐவெள்ள தொழுகை என்பது அல்லாஹு தாலாவுடைய தொடர்பு வைக்கக்கூடிய நம்பர். இந்த 5 நம்பர் இருந்தாதான் அல்லாஹு தாலாவிடம் கனெக்ட் செய்ய முடியும். இதுல ஒரு நம்பர் மிஸ் ஆனாலும் டிஸ்கனெக்ட் தான், கனெக்டே ஆகாது. எப்படி நம்முடைய நம்பர், போன் நம்பருக்கு அந்த நம்பர் ஒரு நம்பர் மிஸ் ஆனாலும் அது போயிட்டு கனெக்ட் ஆகாதோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஐவெள்ள தொழுகை என்பது என்ன? இந்த 5 நம்பர் அல்லாஹுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயம். இது நம்மிடம் இருந்தால்தான் அல்லாஹுடைய தொடர்பு நமக்கு இருக்கும். இந்த 5 வேளை தொழுகை தான் சொர்க்கத்துடைய சாவி என்று சொல்லப்பட்டது. அந்த சாவிக்கு பற்கள் இருக்கும், லிவர் என்று சொல்லக்கூடிய அந்த பற்கள் இருந்தாதான் அந்த ஒரு கதவு திறக்கும். அப்ப ஐவேளை தொழுகை என்பது ஐவேளை அங்கு இருக்கக்கூடிய 5 பற்கள் அது இருந்தால்தான் நாம் சொர்க்கத்துடைய சாவி திறக்க முடியும். அதுல ஒன்னு மிஸ் ஆனாலும் எப்படி டிஸ்கனெக்ட் ஆகுமோ அல்லது கனெக்டே ஆகாத ஒரு நம்பர் மிஸ் ஆனாலும் அதே போலதான் அன்புக்குரியவர்களே. ஆக இங்கு இந்த விஷயத்தை நம்ம அந்த சகோதரருக்கு நாம தெரியப்படுத்த வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் நாம கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம் என்று இருக்கும் பொழுது நம்ம விஷயத்தை நாம சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தான வாழ்க்கை கொடுத்திருக்கான், அந்த சகோதரருக்கு இப்ப இயலாமை ஒரு நிலை இருக்கு, அல்லாஹ் அந்த நிலையை எனக்கு ஆக்கி விடக்கூடாது, அதற்கு முன்னால் என்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். ஆக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுல இன்னும் சில ஆதாபுகளை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தாலா நமக்கு காண்பித்த விஷயங்களை செய்து அமல்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று நாம் ஒருவருக்கு ஒருவர் சகோதரராக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.